என்ன பூசாரி இது? இந்த புடவை எவ்வளவு காஸ்ட்லி தெரியுமா? அப்பனுக்கு சாதனம் ஸ்பெஷலா தயார் பண்ணது. நீங்க என்னடா அந்த பொண்ணுக்கு போட்டு வச்சிருக்கீங்க? ஆமா சார், நானும் தெரியாம தான் கேட்கிறேன். ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க? 9 வாரமா பரிகாரம் பண்ணி சுவாமிக்கு படைக்கிறதுக்காக கொண்டு வந்த புடவைங்க அது. யாருங்க இப்படி பண்ணாங்க? அம்மா, சாமிக்கு சாத்திரத்துக்காக புடவையை ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு பொண்ணு திடீர்னு வந்து புடவையை என்கிட்ட இருந்து புடுங்கிட்டு ஓடிட்டான். அப்போ அந்த பொண்ணு வந்து அந்த புடவைய இந்த பொண்ணுக்கு அவ போத்தி விட்டுட்டா. அப்புறம் அந்த பொண்ணு இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னா. நீங்க வேண்டுதலுக்கு வச்சிருந்த புடவைய அந்த பொண்ணுக்கு நான் போட்டதுக்கு தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க. இதனால உங்க வேண்டுதல் எந்த தடங்களும் ஆகாதுன்னு நான் நம்புறேன். இந்த புடவைய அம்மனுக்கு சாத்திருந்தா அது ஒரு அலங்காரமா தான் இருந்திருக்கும். ஆனா அதுவே இந்த பொண்ணுக்கு மானத்தை காப்பாத்துற கவசமா இருந்திருக்கு. இதத்தான் அந்த அம்மன் விரும்பி இருக்காளோ என்னவோ. கண்டிப்பா இதோட புண்ணியம் உங்க குடும்பத்தை தான் வந்து சேரும். நீங்க என்ன நினைச்சு பிரார்த்தனை பண்றீங்களோ அது கண்டிப்பா நிறைவேறும். மீண்டும் மன்னிப்புடன். என்ன பூசாரி இந்த கதையெல்லாம்? நான் சொல்ல சொல்ல கேட்காம அந்த பொண்ணு இப்படி பண்ணிடுச்சுமா? அந்த இடத்துல நான் இருந்திருந்தாலும் அந்த பொண்ணு பண்ணதை தான் பண்ணிருப்பேன். இதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல.